நீங்கள் கலிஃபோர்னியாலாம் போனீங்கன்னா செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் இருக்குது. அதனால இங்கே ஆட்டோ இண்டஸ்ட்ரி சர்வீஸ் வந்துச்சு கிடையாது. எலக்ட்ரிக் கார் வந்துச்சு, அதனால இங்கே சர்வீஸ் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது தான் ஒரு நீஜக் அந்த டைமில் ஒரு ரியாக்ஷன் நடக்கும். நம்ம யூஸ் பண்ணுற நிறைய ஆப்ஸ் வந்து தான் நமக்கு தெரியாமல் அது இன்க்ளூடிங் ஸ்மால். இப்போ வீட்டுக்கு ஒரு பொருள் பிளிங்கிட் பண்ணாலும் ஸ்விக்கி பண்ணாலும் எவ்ரி திங் இட் ப்ராம்ஸ் ஆன் ஏஐ இல்லையா. ஸோ இப்போ வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு இறக்கத்தில் இந்த ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராசஸில் வேல்யூபிள் பங்குகளை வாங்கலாம். பட் நாட் நெசசரிலி ஒன்லி ஏறும்போது மட்டும் கவனிக்கக்கூடாது, இறங்கும் போதும் கவனம் செய்யணும். நம்ம ஓப்பனிங் பெல் ஷோவில் கூட சொல்கிறோம், டெய்லி $1400 தாண்டக்கூடிய காப்பர் வந்து இன்னைக்கு வந்து 1180 அந்த ரேஞ்சில் இருக்குது. அப்போது ஒரு $300 இறங்கிச்சுல. சென்னை தங்கமயிலின் முதலாம் ஆண்டு விழா கொண்டாட்டம் வரும் மார்ச் 1ஆம் தேதி வரை ஏராளமான சிறப்பு தள்ளுபடிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. வெல்கம் பேக் டு வீக்லி ரவுண்ட் அப் ஷோ 2.0. கிட்டத்தட்ட 2 மாசம் கழிச்சு நம்ம வீக்லி ரவுண்ட் அப் ஷோல மீட் பண்றோம். நீங்க தொடர்ந்து முன்னாடி பண்ணியிருந்த வீடியோஸ்ல வந்துட்டு வீக்லி ரவுண்ட் அப் ஷோ பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. உங்களோட ஆசைக்காகவும் உங்களோட கேள்விக்கு பதில் சொல்லவும் ரெஜி தாமஸ் சார் வந்திருக்காரு. வணக்கம் சார். கடந்த வாரம் உலகம் முழுசுமே ஏஐனால சந்தை வந்து பெரிய அடி வாங்குச்சு. இந்தியாவுமே அதனால வெள்ளிக்கிழமை கடுமையான சரிவை சந்திச்சுது. இப்போ அந்த இம்பாக்ட் எப்படி சார் இருக்கு? ஐடி பங்குகள் ரொம்ப பெரிய சரிவை சந்திச்சிருந்துச்சு. அதனால இப்போ ஐடி பங்குகளை முதலீடு செஞ்சு வச்சிருக்கவங்க என்ன பண்ணலாம்? இப்போ ஐடி பங்குகள் சரிவுல இருக்கே, இந்த டைம் யூஸ் பண்ணி நம்ம வாங்கலாமா அப்படின்னா வாங்கலாமாங்க சார்? ஏஐயோட பிரச்சனை வந்து ஒரு வாரத்தோட முடிய போவதில்லை. இட்ஸ் கோயிங் டு பி a long term story. ஸோ அந்த ஏஐ பிரச்சனை வந்து தொடர்ந்து நம்மளோட இனிமேல் பயணிக்க போகக்கூடிய ஒரு டெக்னாலஜியாக, அது டெக்னாலஜின்னு சொல்ல முடிஞ்சால் அது அப்படி தான் டிஃபைன் பண்ணணும்னு அர்த்தம் இல்லை. பட் ஒரு புரியறதுக்காக நான் சொல்கிறேன், அது வந்து நம்மளோட இனிமேல் பயணிக்க போகிற ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப் ஆகிடும். ஸோ ஏஐ இல்லாமல் இனிமேல் ஒரு வாழ்க்கைன்றது நம்ம இமேஜின் பண்ணக்கூடாது. ஸோ அதை வைத்து நமக்கு எப்படி ஒரு பார்ட்னர்ஷிப்பாக நம்ம வாழ்க்கைக்கு எப்படி ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒரு ஹெல்ப்பாக வைத்துக்க முடியுமோ எல்லா விதமான சர்வீசஸ்லையும், அது வெதர் இட் இஸ் மீடியா, ஃபினான்ஷியல் சர்வீசஸ், பேங்கிங், வாட் எவர் இட் இஸ், எந்த ஒரு லாஜிஸ்டிக்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஹெல்த் கேர், எந்த ஒரு ஃபீல்ட்லேயுமே இது வந்து ஒரு 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 ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூலாக இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த பிரச்சனையிலேருந்து ஃபஸ்ட்டு நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வில் பி ஃபார் பெட்டர். இரண்டாவது, இப்போ ஐடி கம்பெனிஸ் இன் இந்தியா, அதே போல் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனிஸ் இந்த யூஎஸ் பெரிய அளவில் ஒரு சரிவை சந்தித்தது பார்த்தோம். திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் த ரீரேட்டிங் தட் இஸ் ஹேப்பனிங். ரீரேட்டிங்னா இப்போ ஏஐ வந்து ஹியூமன் ஜாப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அது வந்து பெரிய அளவில் நடக்கும். அதாவது மக்களை வந்து வேலை இல்லாமல் ஆக்கிடுமோ அப்படின்ற ஒரு கேள்வி வந்து மக்கள் மனதில், முதலீட்டாளர்கள் மனதிலையும் ஒரு பெரிய அளவில் ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ், இப்போது ஒரு ஐடி கம்பெனி இல்லை சாஃப்ட்வேர் கம்பெனியோட வேல்யூவேஷன் வந்து அதோட எம்ப்ளாயீஸ் தான். அந்த மேன் பவர், அஃப்கோர்ஸ் கான்ட்ராக்ட்ஸ் மற்றெல்லாம் விட்டுருங்க, பட் அந்த மேன் பவர் ஸ்ட்ரெங்க். ஸோ திடீர்னு அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்தால் மேன் பவர் ஸ்ட்ரென்த்து குறையும். மேன் பவர் ஸ்ட்ரென்த்து குறைஞ்சால் வேல்யூவேஷன் குறையும். வேல்யூவேஷன் குறைஞ்சால் அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாக் ப்ரைஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். அந்த ஆன்டிசிபேட்டரி மூவ் தான் இப்போ சந்தையில் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஏஐ வந்து மொத்தமாக ஆட்களை வந்து வீட்டுக்கு அமைச்சு ஏஐ எல்லாம் செஞ்சிரும்னு நினைக்கிறது வந்து தவறு. அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. பிகாஸ் இட் இஸ் மோர் அபவுட் ஹியூமன் பார்ட்னர்ஷிப் வித் ஏஐ. எப்படி அதை சேர்ந்து அது நம்மளோட ஒத்துழைச்சு எப்படி அதை கொண்டு போக முடியுமோ அதுதான் நம்ம செய்ய போகிறோமா ஒழிய நம்மளை விட அதிக இன்டெலிஜென்ஸ் அதெல்லாம் சூப்பர்ஃபிஷியல் திங்கிங். அதாவது எந்திரன் படத்தில் அந்த மாதிரி அந்த ஒரு ரோபாட் மாதிரி அது நம்மளை விட அதிகமாக யோசிச்சு இட் கோஸ் ஹேவயர், அதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி திங்கிங். அந்த மாதிரி டெவலப்மெண்ட்லாம் இன்னும் ஆகலை. அது ஸ்டில் இன் அ ஃபிக்ஷனல் வேர்ல்டு. பட் அ லாட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் த லோவர் லெவல் கேன் ஹேப்பன். இரண்டாவது, நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டும்னா, இந்தியன் ஐடி கம்பெனிஸுக்கு வந்து இது ஒரு இமீடியட் ஒரு நீஜக் ரியாக்ஷன். அது புரிதல் வருவதற்கு முன்பதாக இப்படி தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ரியாக்ட் ஆகும். அது எந்த செக்டர் இருந்தாலும் இப்படி தான் ரியாக்ட். வேறு ஏதாவது ஒரு காரணத்தினாலும் இப்போ அந்தந்த செக்டருக்கு வந்து இப்படி தான் வரும். இப்போது ஆட்டோமேட்டிக் டிரைவிங் கார்ஸ் வந்து யூஎஸில் இருக்குது. நீங்கள் கலிஃபோர்னியாலாம் போனீங்கன்னா செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் இருக்குது. அதனால இங்கே ஆட்டோ இண்டஸ்ட்ரி சர்வீஸ் வந்துச்சு கிடையாது. எலக்ட்ரிக் கார் வந்துச்சு, அதனால் இங்கே சர்வீஸ் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது ஒரு நீஜக் அந்த டைமில் ஒரு ரியாக்ஷன் நடக்கும். பட் இந்தியன் ஐடி கம்பெனிஸ் என்னோட வியூ பாயிண்டில் ஆக்சுவலாக தே ஹேவ் லாட் ஆஃப் ஒர்க் கோயிங் ஃபார்வர்ட். ஏன்னா நம்மளுடைய கண்ட்ரிக்கு இந்த ஏஐ வந்து அடாப்ட் செய்கிறதுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கலாம், ஒரு ரிலக்டன்ஸ் இருக்கலாம், ப்ளஸ் பழகிக்கணும். அதாவது நிறைய கம்பெனிஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அது பழகணும். ஏஐ வந்து வைத்து நம்ம எப்படி பயன்பட முடியும் என்பது
இந்த மாதிரி ஐடி கம்பெனிஸ், இந்த இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், இந்த மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கு இல்லையா, அது எல்லாமே இவங்களால தான் செய்ய முடியும். இட்ஸ் நாட் ஆஸ் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஓப்பன் சாட் ஜிபிடியில் வந்து என்ன பண்ணுறேன், எனக்கு தலைவலிக்குது, என்ன சிம்டம், இந்த மாதிரி தான் பண்ணுறேன். அதில் மேக்ஸிமம் யூசேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இப்போ இந்த ஏஐ சமிட் வந்து டெல்லியில் நடக்குது இல்லையா, அதோட யூசேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்டாங்கன்னா பெரிய அளவில் யூஸ் பண்ணக்கூடியது மீடியாவில் இருக்கிற ஜேர்னலிஸ்ட் தான். டு கம்போஸ் ஆர்டிகிள்ஸ், நியூஸ் பேப்பரில் வர்றதோ மற்ற லாங்குவேஜ் மீடியாவில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டப்புன்னு அதுதான். அது வெரிஃபைபிள் நான் வெரிஃபைபிள் தெரியாது. நாட் எவ்ரி திங் தட் இஸ் தேர். ஏன்னா அதுவே ஏஐ இவால்விங் ஸ்டேஜ் தான் இப்போ. பட் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறக்கூடிய ஜேர்னலிஸ்ட் தான். ஏன்னா ஃபினான்ஷியல் சர்வீசஸ்லாம் ஒரு நாட் ஸோ கிரேட், ஒரு 20-25% தான். அதே போல் ஸ்கூல் அசைன்மெண்ட்ஸ், காலேஜ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எஸ்ஏஸ், இந்த மாதிரி இதுதான் மேக்ஸிமம் யூட்டிலிட்டியே நடக்குது. ஸோ அதோட ரியல் லைஃப் இம்ப்ளிமெண்டேஷன் இண்டஸ்ட்ரி எப்படி வரும்ன்றது இட்ஸ் அ லாங் வே டு கோ. அது வந்து நம்மளோட ஐடி கம்பெனிஸ் தான் அந்த பிரிட்ஜாக இருக்க போகுது. ஸோ இப்போ வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு இறக்கத்தில் இந்த ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராசஸில் வேல்யூபிள் பங்குகளை வாங்கலாம். பட் நாட் நெசசரிலி ஒன்லி நம்ம டாப் லைன் ஐடி கம்பெனிஸ் தான் வாங்கணும், அதாவது இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் தான் வாங்கணும்னு நான் சொல்ல வரல. தேர் ஆர் அதர் கம்பெனிஸ் தட் ஆர் கோர் இன் டு ஏஐ. ஃபார் இன்ஸ்டன்ஸ் பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் இருக்குது, டாடா எலக்ஸி இஸ் ஆல்சோ தேர், எம்ஃபசிஸ் ஹஸ் ரீஃபார்ம்ட் இன் டு, இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே ஏஐ இன்னும் கொஞ்சம் ப்ரிடாமினன்ஸ் கொடுத்து செய்யக்கூடிய கம்பெனிஸ். மற்ற எல்லாமே ஹைப்ரிட் தான். இப்போ டிசிஎஸ்லாம் அதோடைய ஒரு விங். இன்ஃபோசிஸ் வந்து நேற்றைய தினம் கூட ஆந்த்ரோபிக் ஏஐ கூட ஏதோ ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ தீஸ் ஆர் ஆல் ஆன்சிலரி தான், தே ஆர் நாட் கோர். பட் இந்த மாதிரி நான் சொன்ன கம்பெனிஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் 60-70% ஆஃப் தியர் ஒர்க் இஸ் இன் டு ஏஐ. ஸோ இட் இஸ் அ குட் திங். டாப் லைன் மட்டுமே பார்க்காம மற்ற ஒரு சில ஐடி, நம்ம நாட்டுடைய ஐடி கம்பெனிஸ் இன் ஏஐ பார்த்து முதலீடு செய்யறதும் இட்ஸ் டெஃபினெட்லி அ குட் ஐடியா. இப்போ ஏற்கனவே ஐடி பங்குகள் வச்சிருக்கோம், பேனிக் செல்லிங் பண்ணாமல் வச்சிருக்கலாங்களா சார்? ஆமாம், நம்ம வந்து எப்போவுமே ஒரு அண்டர்லைங் ஃபேக்ட் நான் சொல்லுவேன், நிறைய இன்வெஸ்டர் மீட்ஸ்லையும் சொல்கிறது, எதுக்காக ஒரு பங்கை வாங்குகிறோம், எதுக்காக ஒரு முதலீடு செய்கிறோன்றது ஃபர்ஸ்ட் நம்ம யோசிக்கணும். இது வந்து இந்த ப்ரைஸுக்காக, ப்ரைஸ் அப்ரிசியேஷனுக்காக மட்டுமே செய்கிறோமா, இல்லை ஒரு லாங் டேர்ம் வியூ எனக்கு இருக்கா? இப்போ லாங் டேர்ம் வியூ இருந்ததுன்னா அதை ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணணும். யூ ஹேவ் டு ஆட், கொஞ்சம் டைல்யூட் பண்ண வேண்டியது இருக்கலாம். வேறு சில ஸ்டாக்ஸ் இந்த செக்டரில் இப்போ நான் சொன்ன மாதிரி கோர் ஐடியில் இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணக்கூடிய ஒரு நேரமும் கூட இது. பேனிக் செல்லிங் பண்ணுறதுனால நமக்கு நஷ்டம்தான் வருமே தவிர, பேனிக் செல்லிங்னால எவனுமே எப்போவுமே ஸ்டாக் மார்க்கெட்டில் லாபம் பார்த்த சரித்திரமே கிடையாது. ஸோ டூ நாட் பி இன் பேனிக். திஸ் இஸ் அ பார்ட், இட்ஸ் அ ஸ்டேஜ். இது இல்லாமல் இனிமேல் வாழ்க்கை கிடையாதுன்றது ஆகக்கூடிய ஒரு சூழல். வி ஆர் ஜஸ்ட் அட் த த்ரெஷ்ஹோல்டு. அதோட வாசப்பட்டியில் தான் இப்போ நிற்கிறோம். சூன் வி வில் அடாப்ட். இப்போ ஃபோன்லேயே நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம யூஸ் பண்ணுற நிறைய ஆப்ஸ் வந்து ஏஐ தான், நமக்கு தெரியாமல். அது இன்க்ளூடிங் ஸ்மால், இப்போ வீட்டுக்கு ஒரு பொருள் பிளிங்கிட் பண்ணாலும், ஸ்விக்கி பண்ணாலும், எவ்ரி திங் இட் ப்ராம்ஸ் ஆன் ஏஐ இல்லையா? டிக்கெட் புக்கிங் கூட ஏஐ தான். அது சோ மெனி திங்ஸ் தட் இஸ் ஒர்க்கிங். இப்போ பேங்க்ஸ் எல்லாமே சாட் பாட்ஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு ஏஜென்ட் கிட்ட பேச முடியாது. எனக்கு பேலன்ஸ் ஸ்டேட்மெண்ட் வேணும்னா அந்த பாட் கிட்ட தான் பேசணும். ஸோ ஆல்ரெடி ஏஐ நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஸோ அதனால் பேனிக் செல்லிங்னால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ரீஅலைன்மெண்ட் ஆஃப் ஆர் நம்மளுடைய முதலீட்டு கோல்ஸ் வந்து எப்படி ரீஅலைன் பண்ணுறோமோ அதுதான் இது நம்மளோட சேவியராக இருக்கும். தேர் இஸ் நோ நீட் டு பேனிக். இனிமேல் இதுதான் வாழ்க்கை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா லைஃப் ஈஸியாகிடும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, முன்னாடி நம்ம செஞ்ச வீடியோக்கிலேயே நிறைய பேர் தொடர்ந்து கமெண்ட்ஸ் போட்டுகிட்டே இருந்தாங்க சார். நம்ம ஷோ பண்ணாலும் பண்ணாட்டியே அப்படி சில கமெண்ட்ஸில் வந்து எடுத்து வச்சிருக்கேன் சார். அதில் ஸ்ரீஷா அப்படிங்கிற ஒரு வியூவர் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் அபவுட் காப்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். ஏன்னா டிசம்பர்லேருந்து நீங்கள் காப்பரை கவனிங்கன்னு சொல்லியிருந்தீங்க, இப்போவும் காப்பரை நம்ம கவனிக்கலாமா சார்? ஆமாம், நம்ம காப்பர் வந்து இப்போ கேட்குற இந்த நபர் வந்து அவர் காப்பர் வாங்கி டெலிவரி எடுக்க போகிறது இல்லை. காப்பர் ட்ரேடர் தான். எஸ் சார். பொதுவாகவே காப்பர் வந்து நம்மளால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவ், மார்ஜின்ஸ் வந்து ரொம்ப ஹை. அதோட மினி கான்ட்ராக்ட்ஸும் கிடையாது. இப்போ அலுமினியம்லாம் மினி அலுமினியம், கோல்டுனா கோல்டு மினி, கோல்டு லீஃப், கோல்டு பெட்டல், இந்த மாதிரி சில்வர் மினி, சில்வர் மைக்ரோ இதெல்லாம் இருக்குது. காப்பருக்கு வந்து அந்த மாதிரி மினி கான்ட்ராக்ட்ஸ் கிடையாது. மினி கான்ட்ராக்ட் இல்லாதனால நம்மளுடைய மார்ஜின் வந்து எங்கேயும் இருக்கும். ஒரு லாட்டு காப்பர் ட்ரேட் பண்ணோம்னா ஏறக்குறைய ஒரு 5 lakhs கிட்ட தேவைப்படும். நாட் அவ்வளோ ஈஸியாக ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டரால் அது செய்ய மாட்டாங்க அப்படின்றது. ஸோ காப்பர் வந்து ட்ரேடிங், நீங்கள் முதலீடு அந்த ஒரு நோக்கத்தில் தான் நீங்கள் வருவீங்க கமாடிட்டி செக்மெண்ட்டில். அப்படி ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருந்தால் டெஃபினட்டாக ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. காப்பரை கவனின்னு சொல்லும்பொழுது ப்ரைஸ் ஏறும்போது மட்டும் கவனிக்கக்கூடாது, இறங்கும் போதும் கவனம் செய்யணும். நம்ம ஓப்பனிங் பெல் ஷோவில் கூட சொல்கிறோம், டெய்லி $1400 தாண்டக்கூடிய காப்பர் வந்து இன்றைக்கி வந்து 1180 அந்த ரேஞ்சில் இருக்குது. அப்போது ஒரு $300 இறங்கிடுச்சுல, ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் தேர். தொடர்ந்து கவனித்து தான் வரணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி பிரகாரம். இன்னொன்று, காப்பர் வந்து சில்வர் கோல்டு மாதிரி கிடையாது.
இட் இஸ் நாட் ஜஸ்ட் அன் இன்ஃப்ளேஷனரி ஹெட்ஜ், பட் ஒரு ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான ஒரு மெட்டல் அது. அது சாஃப்ட்வேராக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் குரோத்தாக இருக்கட்டும், குளோபல் ஜிடிபி உலக அளவிலே அந்த பொருளாதார வளர்ச்சி வந்து இருந்ததுனால் தென் டெஃபினட்டாக காப்பரோட டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஹவுசிங் ரிக்குவயர்மெண்ட் உலகம் பூரா இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வருது, அதெல்லாம் குறைய போகிறதில்ல. அது செல்ஃப் டிரைவிங் காராக இருக்கட்டும், நீங்கள் வந்து ஏஐக்கு உள்ள சிப்பாக இருக்கட்டும், அந்த ஜிபியூன்னு சொல்கிறோமே அதுவாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் காப்பர் தான் தேவை. கோல்டுக்கும் காப்பர் தான் தேவை, ரைட்? யூ கான்ட் டூ எனி திங் வித் பியூர் கோல்டு வச்சு நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ யூ நீட் காப்பர். ஸோ அப்படி இருக்கும்போது காப்பர் இஸ் டெஃபினெட்லி சம்திங் டு வாட்ச் ஃபார். அதில் வந்து என்றைக்குமே கண் எடுத்துடக்கூடாது. அது ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டராக அதுதான் பண்ண முடியும். நீங்கள் வந்து காப்பர் காயில் எடுத்து வீட்டில் டெலிவரி எடுக்க முடியாது. ஸோ யூ ஹேவ் டு ட்ரேட். இந்த ஒரு ஃபோக்கஸும் இருக்கணும். உலக பொருளாதார வளர்ச்சி வந்து எப்படி இருக்கிறது, வாட் இஸ் ஹேப்பனிங் டு குளோபல் ஃபண்டமெண்டல்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை, அதை வச்சு டெஃபினட்டாக ஐ திங்க் யூ ஷுட் கண்டினியூ. கோல்டு அண்ட் சில்வரை விட தட் பிகம்ஸ் மோர் எக்ஸைட்டிங் ஆக்சுவலி. இந்த பிரச்சனை வராதுல்ல இந்த இடிஎஃப்ல போட்டால், ஏன்னா காப்பர் இடிஎஃப் கிடையாது, டெலிவரியும் உன்னால் எடுக்க முடியாது. ஸோ ட்ரேட் தான் நம்மளால் பண்ண முடியும். ஐ திங்க் இட் பிகம்ஸ் மோர் சென்சிபிள். கேரளா தமிழ் ஃபேமிலி அப்படிங்கிறவர் சார், செக்டர் ரொட்டேஷன் எப்படி கண்டுபிடிப்பது, அதுக்கு ஏதேனும் டூல் உள்ளதா அப்படின்னு கேட்குறாங்க சார். செக்டர் யாரோட செக்டர் ரொட்டேஷன் கண்டுபிடிக்கணுன்றது எனக்கு தெரியாது. அவர் வந்து அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்டால், இது வந்து நம்ம அனலைஸ் பண்ணிட்டே வரணும். தொடர்ச்சியான ஒரு கான்ஸ்டன்ட் அனாலிசிஸில் தான் இது கண்டுபிடிக்க முடியும். இப்போ எஃப்ஐஎஸ் வந்து செக்டர் ரொட்டேஷன் பண்ணுறாங்க, நமக்கு தெரியும். முக்கியமாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து டெய்லி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கணும். இப்போ நம்ம பங்கு சந்தையில் எவ்வளோ விதமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. இது பார்க்கறதுக்கான நம்ம எவ்வளோ சொன்னாலுமே விலையை தவிர்த்து வேறு எதுவும் பார்க்க மாட்டோம். ஒரு முதலீட்டாளர்னா அதான் பார்ப்போம், விலை ஏறுதா விலை இறங்கிச்சான்னு தவிர அதில் வால்யூம் எவ்வளோ ட்ரேட் ஆச்சு, நேற்றைய வால்யூம் எவ்வளோ, இன்றைக்கி வால்யூம் எவ்வளோ, இன்ஃபேக்ட் நேற்றைய இண்டெக்ஸ் எவ்வளோன்னு கேட்டால் கூட நிறைய பேருக்கு மனசில் இருக்காது. அந்த பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்கே நமக்கு வந்து மனசு, நம்ம வாங்கினப்பாப்பா இன்றைக்கி ஏறிச்சா பங்கு சந்தை இறங்கிச்சா அப்படி தான் பேசுவோம் போல, எக்ஸாக்ட் நம்பர்ஸ் வந்து நமக்கு தெரியாது. அதே போல தான் இந்த செக்டர் ரொட்டேஷனும் கூட. இப்போ எந்த செக்டர்லேருந்து எந்த செக்டர் வெளியேறாங்க, இல்லை எந்த செக்டருக்குள்ளே புதிதாக நுழையிறாங்கன்றது டேட்டா வச்சு தான் நம்மளால் சொல்லணும். இந்த டேட்டா வந்து என்எஸ்டிஎல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்கும். நீங்கள் கேட்குறது வந்து எஃப்ஐஐடிஐயோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக இருந்தால் ட்ரெயிலிங் டேட்டா தான் வரும். அதாவது ஒரு 15 நாள் பின்தங்கி இருக்கும். ஸோ இப்போ வந்து February 15th 16th டேட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா February 1st அன்னைக்கு எஃப்ஐஐடிஐ வந்து எந்த செக்டரில் எவ்வளோ கூடியிருக்கு குறைஞ்சிருக்கு ஆஸ் ஒப்போஸ் டு January 15th, அந்த ஒரு 1 month பேக். ஸோ அந்த செக்டர் ரொட்டேஷன் தெரியும் எங்கே வெளியா. ஸோ அதே போல் ஒவ்வொரு நாளுமே இந்த பல்க் செல்லிங்லாம் நடக்கும், பிளாக் டீல்ஸ் எல்லாம் நடக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஃப் யூ வாண்ட் டு மானிட்டர் திஸ். அது மட்டும்தான் நமக்கு அவைலபிள் டூல் இப்போ. ஸோ ட்ரெயிலிங் டேட்டா இருக்கும், டெய்லி பங்கு சந்தையில் கவனிக்குவாங்க. நம்மளுடைய அந்த எஃப்ஐஐடிஐயோடைய டேட்டா லார்ஜ் ஸ்கேல் செல்லிங், குறிப்பிட ஒரு செக்டர் மட்டும், ஒரு செக்டர் இண்டெக்ஸ் மட்டுமே ஒரு பெரிய வீழ்ச்சி சந்தித்தால், ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ ஐடி, அது டெஃபினட்டாக தெர் இஸ் செல்லிங் தட் இஸ் ஹேப்பனிங். அது இன்ஸ்டிடியூஷனல் செல்லிங்காக இருக்கலாம், செக்டர் ரொட்டேஷன்னால செல்லிங் வரக்கூடிய இருக்கலாம், ரிசல்ட்ஸ் ஹெல்த்தியாக இல்லாதனால செக்டர் விட்டு வெளியேறுவாங்க. இது எல்லாமே நடந்திருக்கக்கூடியது டெஃபினட்டாக அந்த செக்டரல் இண்டிசஸ் அப்படின்னு சொல்லி ஆல்மோஸ்ட் 30+ இண்டிசஸ் இருக்குது என்எஸ்சியில், பிஎஸ்சிலையும் இருக்குது. அந்த செக்டரல் இண்டிசஸ் சேஞ்ச் பார்த்தாலே நம்ம தொடர்ச்சியாக வீழ்ச்சியை சந்தித்தே வந்ததுன்னா டெஃபினெட்லி பீப்புள் ஆர் மூவிங் அவுட் ஆஃப் தட் செக்டர்னு தெரியும். ஸோ இதெல்லாமே ஹிண்ட்ஸ் தான். பட் ரியல் டேட்டா வேணும்னா நம்ம வந்து ட்ரெயிலிங்காக என்எஸ்டிஎல் சிடிஎஸ்எல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான், அதுவும் ட்ரெயிலிங்காக தான் வரும். அது வந்து ரியல் டைம் டேட்டா வந்து கிடைக்க வாய்ப்பே கிடையாது. குணசேகரனா அப்படிங்கிறவர் சார், நார்மலா டிவிடெண்ட் கட் ஆஃப் டேட் என்னவா இருக்கும் டு அவாய்ட் செல்லிங் ஆன் தோஸ் டேட்ஸ் அப்படின்னு கேட்குறாரு சார். இல்லை, அது வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, டிவிடெண்ட் எக்ஸ் டேட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ் டேட்னா அந்த நாள் வரைக்குமே நீங்கள் பங்கு எக்ஸ் டேட்ன்றது அந்த நாள்லேருந்து அடுத்த நாள் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டீங்கன்னா அந்த டிவிடெண்ட் எலிஜிபிலிட்டி உங்களுக்கு போயிடும். ஸோ த ப்ரைஸ் அட்ஜஸ்ட் டு தட், அதுதான் அங்கே எக்ஸ் டேட்டுன்னு சொல்கிறது. ஸோ நீங்கள் டிவிடெண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த எக்ஸ் டேட் வரைக்குமே நீங்கள் ஹோல்ட் பண்ணி தான் ஆகணும். அதில் கொண்டு போய் விற்றுறக்கூடாது. எக்ஸ் டேட்லேயே விற்கக்கூடாது, அதுக்கு முன்னாலேயும் விற்றுறக்கூடாது. ஸோ ஆன் ஆர் பிஃபோர் விற்றுறக்கூடாது. எக்ஸ் டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் விற்கலாம், டிவிடெண்ட் எலிஜிபிலிட்டியும் உங்களுக்கு வரும். இப்போ அதுக்கு முன்னால் நான் வித்துட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டிவிடெண்ட் எலிஜிபிலிட்டி உங்களுக்கு போயிடும், அவ்வளோதான். இது எப்படி எடுப்பாங்கன்னா ரெக்கார்ட் டேட்டுன்னு ஒன்று வரும். அந்த ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஒவ்வொரு கம்பெனியுமே இது அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதுதான் ரெக்கார்ட் டேட், இதுதான் டிவிடெண்ட் டிக்ளரேஷன் டேட் அப்படின்றது. நீங்கள் எங்கே போய் தேடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் வெப்சைட்ஸை யூஸ் பண்ணுங்கள். நம்ம அடிக்கடி நம்ம ஓப்பனிங் பெல்லே சொல்கிறது தான், ரிசல்ட்ஸ் கூட நான் அப்படி தான் சொல்லுவேன். எக்ஸ்சேஞ்ச்
கேலண்டர் போய் பாருங்க. ரிசல்ட் கேலண்டர் NSE, எக்ஸ்சேஞ்சில் BSE இருக்கு. பாருங்கன்னு சொல்லுவீங்க. நான் சொல்றதோ நீங்க சொல்றதோ கேட்கணும், எவன் சொல்றதையும் கேட்க தேவையில்லை. எக்ஸ்சேஞ்ச் வெப்சைட்ல போய் பாருங்க, எவ்வளோ டேட்டா கொடுக்குறாங்க. அதுல வந்து கார்பரேட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ்னு ஒரு பிளாக்கே இருக்கு. எக்ஸ்சேஞ்ச் வெப்சைட்ல போய் அந்த கார்பரேட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் சும்மா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாலே என்னைக்கு ஒரு குறிப்பிட்ட கம்பெனியோட ரெக்கார்ட் டேட் இருக்கு, எக்ஸ் டேட் என்னைக்கு வருது எல்லாமே சொல்லிடுவாங்க. ப்ளஸ் நம்ம ஒரு ஷேர் ஹோல்டராக இருந்தோம்னா, அந்த ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணியிருந்தோம்னா நமக்கு சொந்தமாக அந்த நோட்டிஃபிகேஷன் கம்பெனி அனுப்புவாங்க. இத்தனை டிவிடெண்ட் வரப்போகுதுப்பா, உங்கள் பேங்க்கில் கிரெடிட் ஆக போகுது, அந்த மாதிரி லெட்டர் வரும், இமெயில் வரும். இப்போ லெட்டர்ஸ் வந்து அவ்வளோ ஃபிசிக்கல் லெட்டர்ஸ் அனுப்புறது கிடையாது, பட் இமெயிலில் வரும். அதில் வந்து ரெக்கார்ட் டேட் என்னைக்கு, டிவிடெண்ட் என்னைக்கு உங்களுக்கு கிரெடிட் ஆகுது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ யூ ஆட்டோமேட்டிக்லி நோ, அந்த நாள் வந்த பிறகு தான் நீங்கள் அதை விற்கணுன்றது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஸோ மல்டிபிள் வேஸ் டு நோ இட். இப்போ நம்ம வைக்காத ஷேர், நம்ம கையில் இருக்காத ஷேர் வந்து நம்ம அந்த டிவிடெண்ட் போக இல்லை டிவிடெண்டுக்காக வாங்கணும் அப்படின்னா அந்த டேட்டுக்கு முன்னாலே நீங்கள் வாங்கி இருந்திருக்கும் டு பி எலிஜிபிள். டிவிடெண்டு தான் நோக்கம்னா தென் யூ ஷுட் பி ஏபிள் டு டூ தட். அதுக்கும் இந்த கார்பரேட் அனௌன்ஸ்மெண்ட் பார்க்கறது தான் ஒரே வழி. தட் இஸ் த பெஸ்ட் வே டு நோ திஸ். உங்கள் அபிமான சென்னை தங்கமயிலின் முதலாம் ஆண்டு விழா சிறப்பு சலுகை. நீங்கள் வாங்கும் செயின், மாலை, வளையல்களுக்கு சேதாரத்தில் 50% வரை தள்ளுபடி. இச்சலுகை மார்ச் 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.